ப்ரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாட்டு, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென். சரி, இன்றைக்கி ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நம்ம பார்த்தது ஆதாம் ஏவாளுக்கு கடைசியாக மூணாவது ஒரு பையன் பிறக்கான், சேத். அப்படி தானே? அவங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆதாம் ஏவாளுக்கு மொத்தம் 3 பசங்க. ஒன்று காயின், அடுத்து ஆபேல், அப்புறமா சேத். இந்த காயின் என்ன பண்ணிட்டான், ஆபேலை கொன்றுதான். ஸோ அந்த அப்புறமா தேவனோட கோபத்துக்கு ஆளாகி அங்கேருந்து போயிடுறான். இப்போ சேத்து, இப்போ ஆதாமோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக அவன் 930 இயர்ஸ் வாழ்ந்திருக்காரு ஓவராலாக. ஸோ அவர் சேத் 3வது பையன் பிறந்திருக்கான். இந்த சேத்தோட வம்சத்தில் இருந்து கர்த்தருக்குள்ளே திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கர்த்தரை திரும்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கர்த்தரை தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. சேத்துக்கு பையன் பிறக்கான், பேர் ஏனோஸ். சேத் எந்த ஏஜில் இறந்து போகிறாரு அப்படின்னா 912 இயர்ஸில். அடுத்து ஏனோஸ்க்கு ஒரு பையன் பிறக்கான், அவன் பேர் கேனான். ஏனோஸ் எப்போ இறந்து போகிறாருன்னா 905 இயர்ஸில். அடுத்து கேனானுக்கு ஒரு பையன் பிறக்கான், மஹலாலேயேலெப். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த பேர். அப்புறமா கேனான் எப்போ இறக்குறாருன்னா 910 இயர்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு 4 ஜென்ரேஷன், ஆதாம், சேத்து, ஏனோஸ், கேனான் தான். அந்த 4 பேருமே 900+ தான் இறக்காங்க. கிட்டத்தட்ட பிலோ 930 900 இயர்ஸுங்கிறதே பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இந்த 4 ஜென்ரேஷனுமே 910 அப்படி தான் இருக்காங்க. அந்த மகாலேயப் மட்டும் 895, அதாவது 900 ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்து போய்ட்டாரு. சரி, மகாலேயப்புக்கு ஒரு பையன் யாரேது, அவர் எப்போ இறந்து போகிறாருன்னா 962. அகெயின் திரும்பவும் 900 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, யாரேதுக்கு ஒரு பையன் ஏனோக்கு. இந்த ஏனோக்கு மட்டும் என்னன்னு தெரியல, 365 இயர்ஸ்லேயே கர்த்தர் எடுத்துக்கொண்டாருன்னு போட்டிருக்கு. எனக்கு அந்த ஹிஸ்ட்ரியை ரொம்ப டீட்டெயிலாக போடலை, இதை மட்டும்தான் போட்டிருக்காங்க பைபிளில். அடுத்து ஏனோக்குக்கு பையன் மெத்தூசலா, அவர் 969 இயர்ஸில் அவரோட லைஃப் ஸ்பேன் முடியுது. அடுத்து மெத்தூசலாவோட பையன் லாமேக்கு 777 இறந்து போகிறாரு அந்த இயர்ஸில். திரும்ப லாமேக்கோட பையன் தான் நோவாவுக்கு 3 பசங்க வராங்க, சேம், காம், யாப்பேத். இப்போ நம்ம ஸ்டோரி ஆதாம் கிட்டேருந்து ஏவாள் கிட்டேருந்து மூவ் ஆகி இப்போ எங்கே போகுதுன்னா நோவா கிட்டே போகுது. நாளைக்கு நோவா ஸ்டோரியை பார்க்கலாம், சரியா? ஓகே, இப்போ ப்ரேயர். அன்பின் பிதாவே, தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி யாருக்காக ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்ரலாக ப்ரேயர் பண்ணுறோம் அப்பா. கர்த்தாவே நன்றி, ஸ்தோத்திரம். இந்த கிருபைக்காக நன்றி அப்பா. வீடியோ பார்க்குறவங்களோட கோரிக்கைகளை நீர் நிறைவேற்றி வைக்க போகிற கிருபைக்காக நன்றி. இன்னும்
கடவுளே, இந்த வீடியோஸை கேட்குறவங்க இது மூலியமாக நீங்கள் வீடியோஸ் கேட்குறவங்கக்கிட்ட பேசுகிற கிருபைக்காக நன்றி அப்பா. இன்னும் அதிகமாக மக்கள் ரட்சிக்கப்பட போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நானும் என் குடும்பத்தாரும் கர்த்தரையே செவிப்போங்கிற மாதிரி நானும் என் உலகத்தாரும் கர்த்தரையே செவிப்போம்னு வரணும் கர்த்தாவே. கர்த்தர் மட்டும்தான் ஜீவனுள்ள தேவன், கர்த்தர் மட்டும்தான் நல்ல தேவன்கிறத கண்கள் காணட்டும், உலகத்தார் காணட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ நல்லது செஞ்சுருக்கீங்க அப்பா. மகிமைக்கு பாத்திரரே நீர் மட்டும்தான் கர்த்தாவே. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீர் மட்டுமே, அதாவது நல்லது செய்யக்கூடியவர் கர்த்தாவே. பிள்ளைங்களை உங்களை மாதிரி லவ் பண்ண யாராலையும் முடியாது கர்த்தாவே. நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரோட ஃபேமிலியும் உங்கள் கரத்தில் ஒப்புடுங்க. எல்லாருக்கும் டிமாண்ட்ஸையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஏற்ற வேலையில் அவங்களுக்கு வேலையோ, குழந்தை பாக்கியமோ, திருமணமோ, என்ன வேணுமோ, அதாவே அவங்க என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் என்றைக்கும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.